அன்பார்ந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி மைவி த்ரீ ஆர்ட்ஸ் பற்றி முக்கிய தகவல் என்ன அப்படின்னாக்கா, நம்ம V3 தோழமைகள் சொல்லியிருக்கிறாரு. அந்த தகவல் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். மைவி த்ரீ ஆர்ட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு சில நபர்கள் சில வீடியோ போட்டிருந்தாங்க. நான் சென்னையில் இருக்கும்போது எனக்கு ஃபார்வர்டு கூட பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மைவி த்ரீ ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய 30 டைரக்டர்களுக்கு பெயில் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக ஒரு நபர் சொல்லியிருந்தார். அவர் உண்மையாலுமே மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினரா அல்லது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் சொந்தங்களா அப்படின்னு தெரில. அந்த வாய்ஸை வச்சு ஒரு சில நபர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாம் ஜோனல் ஆஃபீஸ் சில ஸ்டோர் உறுப்பினர்கள் அத்தாரிட்டியெல்லாம் விசாரிக்கும் பொழுது அந்த மாதிரி பெயில் கிடைக்கல சார், அது தவறான தகவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோ போடக்கூடிய நபர்கள் மைவி த்ரீ ஆர்ட்ஸை பற்றி ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் போடக்கூடிய செய்தி உண்மைதானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய செய்திகள் சரியானதாகவும் முறையானதாகவும் இருக்கணும். நீங்கள் ஒரு செய்தியை சொல்லலைனா கூட பரவாயில்ல, ஆனால் தவறான ஒரு செய்தியை சொல்லிடக்கூடாது. ஏன்னா இப்போ யார் எந்த வீடியோ மைவி த்ரீ ஆர்ட்ஸை பற்றி போட்டாலையும் எல்லா உறுப்பினர்களும் அங்கே போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக வந்திருக்குதா மைனஸாக வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி ஓடி பார்க்குறாங்க. அதனால் வீடியோ போடக்கூடிய நபர்கள் ஒரு தகவலை உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க, அது சரியானதாக இருக்கும். அதே போல் நிறைய புதிய உறுப்பினர்கள் யூடியூப்பெல்லாம் ஆரம்பித்து வீடியோலாம் போடுறீங்க. எந்த ஒரு செய்தி வந்தாலும் நான் தான் முதல்ல போடுவேன் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு போடுறீங்க. இங்கே முதல்ல யார் வீடியோ போடுறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் சரியானதா அப்படின்றதுல தான் இங்கே மேட்ரே இருக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போ உறுப்பினர்கள் அந்த மாதிரியான சூழலில் தான் இருக்காங்க. அதேமாதிரி புதிய உறுப்பினர்கள் மற்ற யூடியூபர்ஸ் போட்ட சில வீடியோக்களெல்லாம் டவுன்லோடு பண்ணி சோசியல் மீடியாவில் வரக்கூடிய சில வீடியோக்களெல்லாம் டவுன்லோடு பண்ணி நீங்கள் வீடியோ போடுறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைமும் வரும். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து யூடியூப்லேருந்து ரீயூஸ்டு கண்டென்ட், நீங்கள் ஏற்கனவே சோசியல் மீடியாவில் போடப்பட்ட வீடியோவை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் பணம் வர மாதிரி உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகலாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் நீங்கள் டெலிட் பண்ணுற மாதிரி வந்துடும். உங்களுக்கு பணம் வருவதற்கான சூழலே அங்கே இருக்காது. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓகே டன், காப்பிரைட் கிளைம்லாம் இல்லை அப்படின்னு தான் வரும். கொஞ்ச நாள் கழித்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது நீங்கள் மற்றவங்க போடுற வீடியோவை டவுன்லோடு பண்ணி அப்படியே போட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் போய் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புதிய நபர்கள் வீடியோ போடுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எம்டி அவர்களுக்கு 17ஆம் தேதி வரைக்குமே கஸ்டடி எடுத்திருக்காங்க. இஓடபிள்யூவில் விசாரணைக்காக எடுத்திருக்காங்க. இது 9ஆம் தேதி நடந்த வழக்குக்கு அப்புறம் 10ஆம் தேதி கோர்ட்டில் சொல்லப்பட்ட ஒரு தகவல். அதனால் 17ஆம் தேதி வரைக்கும் அவர் விசாரிச்சுட்டு 17ஆம் தேதி ஈவினிங் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதாக தகவல் கிடைச்சிருக்குது. இன்றைக்கி 12ஆம் தேதி ஒரு வாய்தா. ஸோ அது எந்த அளவுக்கு விசாரிப்பாங்களா அப்படின்றது தெரியல. அது சார்ந்த தகவல் நம்மளுக்கு கிடச்சின்னா கட்டாயம் நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். அதே போல் யூடியூப்பில் மைவி த்ரீ ஆர்ட்ஸை பற்றி எதிர்மறையாக வீடியோ போட்டிருந்த ஒரு சில நபர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அதே போல் அவங்க மைவி த்ரீ ஆர்ட்ஸை பற்றி போட்ட அந்த எதிர்மறையான வீடியோக்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில நபர்களே எனக்கு சொன்னாங்க. ஏன் சார் நீங்கள் போய் பார்க்கலன்னா, நான் அந்த மாதிரி சேனல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன நபர்கள் ரொம்ப உறுதியான நபர்கள். அவங்க செக் பண்ணாமல் எதையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் அவர் நான் மைவி த்ரீ ஆர்ட்ஸை பற்றி தவறுதலாக எதுவும் சொல்லலை, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். மைவி த்ரீ ஆர்ட்ஸை பற்றி நான் ப்ரேம் பண்ணி சொல்லலை அப்படியெல்லாம் சொல்லியிருந்தார். மக்களை அவேர்னஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். மக்களை அவேர்னஸ் பண்ணுற மாதிரி வீடியோ இருந்தால் அதை டெலீட் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத அவர் தான் கூறணும். அவர் டெலீட் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்றத நான் உறுதிப்படுத்தலை. நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணுன்னா போய் செக் பண்ணி கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு செய்தியை கொடுக்குறோம் அப்படின்னா அது மக்கள் மனசை போய் ஒரு வருத்தப்படுற மாதிரி செயலை கட்டாயம் செய்யவே கூடாது. நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யலைனா கூட பரவாயில்ல, தொந்தரவு கொடுக்குற மாதிரியான எந்த விதமான செயலும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றத நான் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். ஸோ மைவி த்ரீ ஆர்ட்ஸை பற்றி பல நாள் எதிர்மறையாக பேசிகிட்டு இருந்த நண்பர் என்ன காரணத்தினால அவருக்கு எங்கேருந்து அழுத்தம் வந்துச்சு, இல்லை அவராக மனசாட்சி சொல்லி தெரிஞ்சிட்டாரா, இல்லை என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. இதுக்கு எல்லாம் காலம் ஒரு நாள் கட்டாயம் பதில் சொல்லும்.
பொறுத்திருந்து பார்க்கலாம் எம்டி அவர்களுடைய இந்த சரணடைஞ்ச வழக்கில் நம்மளுக்கு என்ன புதிய தகவல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயும் போல் உங்கள் வேலையை ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க. நமக்கு உண்டான அப்டேட் எப்போ வேணாலும் வரும். வந்துச்சுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய நபர்களுக்கு நிறைய இக்கட்டான சூழல், சரி பண்ண முடியாத நிலையில் கட்டாயம் எல்லாருமே இருக்கும். அதுக்கு உண்டான பதில் சீக்கிரமாக நம்மளுக்கு இறைவன் வழி கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றதையும் இது மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.